Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. 35 ஆண்டுகளாக பல டாக்டர்களை உருவாக்கிய பிரகாஷ் இன்ஸ்டிடியூட்டின் நீட் ரிப்பீட்டர்ஸ் கோர்ஸ், டே ஸ்காலர்ஸ் மற்றும் ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம். உங்கள் வெற்றியை உறுதி செய்யுங்கள். இந்த முறை இளைஞர்கள் அதிகமாக வருவாங்க என்ற விஜயினுடைய நிலையில் கூடுதலாக நடுத்தர வயதுக்காரர்கள் நிறைய வந்தாங்கன்னு சொல்கிறாங்க. அரசாங்கத்தினுடைய இத்தனை முயற்சிகளையும் தாண்டி அவரால் இதை செய்ய முடிஞ்சிருக்குது. இன்றைக்கு மாநாட்டை வெற்றிகரமானா அதற்கு வந்த மக்கள் திரளையும் வெற்றிகரமாக வந்திருக்கிறார்கள் என்பது மீண்டும் உறுதிப்பட்டுருச்சு. அப்படி இருக்கும் பொழுது தடுக்க முடியலை என்பது தானே உண்மை. நேரத்தில் என்ன சொன்னாங்க, அவருக்கு 10 விழுக்காடுக்கு மேலே வருங்க அப்படின்னாங்க. அப்புறம் 12 விழுக்காடுன்னு சொல்லி ஆய்வு பண்ணினாங்க ஆளும் கட்சியிலேருந்து பக்கத்தில் இருந்து அப்படின்னு வெளியே கசிஞ்சிச்சு. என்ன அங்கிள், என்ன இப்படியெல்லாம் பண்ணுறீங்களே அங்கிள் அப்படின்னு சொல்லி போட்டு கிண்டல். அதாவது நீங்கள் தாக்கி பேசுவது என்பது மிகவும் கடுமையான உணர்ச்சி வசப்பட்ட வார்த்தைகள். இப்போ சீமான் பேசுகிறார்ல, அதுமாரி உணர்ச்சி வசப்பட்ட வார்த்தைகளில் தாக்கி பேசுவது என்பது ஒரு வகையான பரப்புரையில் எதிர்த்தரப்பை வீழ்த்துவது. இன்னொன்று கேலியும் கிண்டலுமாக பேசுவதற்குல்ல, அது இன்னமும் அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்தும் அளவுக்கு உள்ள ஒரு ஆயுதம். நீங்கள் இப்போ சொல்கிறீங்க விஜய் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு பேசுறது ஒரு முக்கியமான ஆயுதங்கிறீங்க. விஜய் செய்யக்கூடிய அந்த கேலியும் கிண்டலுமான தாக்குதல் என்பது மக்கள்கிட்ட சரியாக போய் எட்டிடும். இப்போ இவர் என்ன அங்கிள் அப்படின்னு கிண்டல் பண்ணுறாரு அப்படின்னா அதை பேச ஆரம்பிச்சுவான். தேநீர் கடையில் உட்பட மக்களுக்கு அது பெரிய கஷ்டமான விஷயம் இல்லை. இப்படி சொன்னார்னு சொல்லி இப்படி சிரிப்பான். ஸோ அவன் அந்த சிரிப்பின் மூலமாக அவன் எதிர்ப்பை பதிவு செய்கிறான். 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றியும். வணக்கம் ஆகாயம் நண்பர்களே. மதுரை மாநாடு விஜய்க்கு திருப்பு முனையா, அவரை தடுக்க முடியாதா? இதை பற்றி பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திரு TSS மணி இங்கு வந்திருக்கிறார். வணக்கம் திரு TSS மணி. மதுரை மாநாடு விஜய்க்கு ஒரு பெரிய திருப்புமுனையா? திருப்புமுனை தான், வெற்றி தான். அதாவது விஜய்க்கு மட்டும் இது திருப்புமுனை என்பது தான் அவருக்கு விக்கிரவாண்டிலே தொடங்கிடுச்சு. இது நிச்சயமாக அவருக்கு ஒரு வெற்றி மாநாடு தான். என்னென்னா பொதுவாக தமிழ்நாட்டில் உணர்ச்சி வசப்பட்டு ஈடுபடுவது என்பது தென் மாவட்டங்களில் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னாலும், ஒரு ஈழ பிரச்சனை என்று சொன்னாலும், தமிழர்கள் பிரச்சனை என்றாலும், தென் மாவட்டங்களில் மதுரையை மையமாக கொண்ட தென் மாவட்டங்கள் முழுக்க மதுரையை தலைநகர் போல் எடுத்துக்குவாங்க, பாண்டி நாட்டுக்கு தலைநகர் போல். அதனால் மதுரையில் அவர் போட்டிருக்கிறாரு என்பது ரொம்ப கவனமாக விக்கிரவாண்டியில் போட்ட பிறகு, அதற்கு பிறகு அதை தயார் செய்து அதற்கு பிறகு மதுரையில் போடுற மாதிரி தான் பார்க்கணும். அதனால் அந்த ஆங்கிளில் பார்த்தாலும் ஒட்டுமொத்தமாக இப்போ குவிந்த ஒரு தன்னார்வத்திலேயே தானாகவே பிறர் கொடுத்தோ அல்லது கட்சி தலைமையில் இருந்து பணம் கொடுத்தோ வராமல் தானாகவே தான் வந்தாங்க. அதற்கு எத்தனை தடங்கல்கள் நம்ம பார்க்கணும். ஒரு ஆளுங்கட்சி தடுக்கலாம். அதாவது எதிர்த்தரப்புகளை தடுப்பது என்பது ஆளுங்கட்சிக்கு, ஆளும் தரப்புக்கு பழக்கம் வழக்கம். உலகம் முழுக்க அதிகாரம் என்பது அப்படித்தான் நடத்தப்படுது. அமெரிக்காவில் உட்கார்ந்துருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப்பாக இருந்தாலும் மற்ற நாடுகளை எல்லாம் எழவிடாமல், ஐரோப்பிய நாடுகளை கூட எழவிடாமல், பக்கத்து மெக்சிகோவையோ கனடாவையோ கூட முழுங்குவது போலத்தான் முயற்சி எடுப்பார். முயற்சி அப்படி தான் எடுப்பாங்க. வெற்றி பெறுறாங்களா என்பது பிறகு நாட்களில் தெரிஞ்சு போகும். டொனால்ட் ட்ரம்ப்புக்கு தெரிஞ்சு போச்சு சரிவு காலம். அதே போலத்தான் இந்திய துணைக்கண்டத்திலும் சரி, எழவிடாமல் நாங்கள் தடுப்போம் என்பது போலத்தான். முதலமைச்சராக வந்துடுறீங்களா நீங்கள், பிராந்திய கட்சிகள் அங்கங்கே ஒரு ஆம் ஆத்மி கட்சி, அதற்கு பிறகு ஒரு ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா, அதற்கு பிறகு எங்கள் கூடயே இருந்தாலும் நிதிஷ்குமார் கட்சி, எங்கள் கூடயே இருந்தாலும் சந்திரபாபு நாயுடு கட்சி, உங்களுக்கும் மிரட்டுறேன் பாரு என்பது போல் 30 நாள் நீங்கள் சிறையில் இருந்தாலே உங்களுக்கு பதவி போச்சுன்னு சொல்லி கொண்டு வந்துட்டார் அவரே. அப்போது அவர் அதிகாரத்தில் இருந்தால் சட்ட ரீதியாக கொண்டாட முடியும். அதுபோல் சட்ட ரீதியாகவும் சரி, ஒரு அதிகாரமற்ற அன்அஃபிஷியல்ங்கிறானே முறையிலும் கொண்டு வர முடியும். அப்படி விஜய் மாநாட்டுக்கு என்ன சொன்னாங்கன்னா, ஒரு 42-52 கோரிக்கைகளை வச்சு அதையெல்லாம் நீங்கள் எப்படி எதிர்கொள்ள போகிறீங்க, மக்கள் அதிகமாக வந்துட்டாங்கன்னா
அதை எப்படி வந்து தாக்கு பிடிக்க முடியும்? அது திடீர்னு வெடிச்சிருச்சுன்னா என்ன ஆகும்? பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது? குழந்தைங்கள் வந்துட்டால் என்ன செய்ய போகிறீங்க? அல்லது வந்து அவங்களுக்கு தண்ணி இல்லாமல் தவிச்சாங்க அவங்க விக்கிரவாண்டிலாம், தண்ணி கொடுக்கறதுக்கு என்ன செய்ய போகிறீங்க? இப்படியாக பல கேள்விகளை காவல்துறை வைத்து அத்தனைக்கும் இவர் வந்து அவங்கள இணங்க வைப்பதற்கான பதில் கொடுத்தாருக்கும் பொழுது ஒரு அதிகாரபூர்வமாக அஃபீஷியலாக உள்ள தடுப்புகள் எல்லாம் வந்து தளர்ந்து போச்சு. அப்போ அதை அடுத்து என்ன செய்யலாம்? வாகனங்கள் கொடுக்காதீங்க. ஒவ்வொரு இடத்துல இருக்கிற போக்குவரத்து துறை மூலமாக, அந்த அதிகாரிகள், மாவட்ட அதிகாரிகள் மூலமாக, அந்த ஆர்டிஓக்கள் மூலமாக நீங்கள்லாம் வாகனம்லாம் கொடுக்காதீங்க, ஆம்னி பஸ்ஸெல்லாம் கொடுக்காதீங்க, இப்படியாகலாம் தடுப்பு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து 1.5 லட்சம் இருக்கைகள் போட போகிறோம்னா இருக்கைகள்லாம் மொத்தமாக கொடுக்காதீங்க. இதெல்லாம் வந்து அதிகாரபூர்வமற்று உள்ள தடுப்புகளாக விஜய் தரப்பினர் சொன்னாங்க. ஆனாலும் இவங்க என்னமோ நான் கேள்விப்பட்ட அளவுக்கு பக்கத்து மாநிலத்திலிருந்து ஏற்பாடு செய்து கொண்டு வந்துட்டாங்க என்ன இருக்கைகள் அதிகமாக என்றெல்லாம் கூட அது எளிதான விஷயந்தான். ஏன்னா நம்ம பக்கத்து மாநிலத்திலிருந்து வந்து மருத்துவ கழிவுகளை முதற்கொண்டு இங்கே கொண்டாந்து என்ன ரகசியமாக போட்டு போயிடுறான். அப்போ அவன் வந்து அவன் இருக்கைகள் கொண்டாந்து போடுவது என்பது கடினமான விஷயமா இருக்காது. முக்கியமாக இந்த பேச்சு, விஜயோட பேச்சு, அவர் தன்னை நிறுத்த முடியாதவர் அப்படின்னு சொல்கிறாரு. நிறுத்த முடியாது அவரை? இல்லை, அவரால் நிறுத்த முடியாது. இங்கே வர்ற கூட்டத்தை அவராலேயே நிறுத்த முடியாது. இல்லை, அவருடைய வெற்றி பாதையை அல்லது வந்து ஒரு அதிகாரத்துக்கு போகிற அந்த சக்தியை நிறுத்த. அரசியல் கட்சி என்றால் அதிகாரத்திற்கு போவதற்குத்தான் பாதை அமைக்கிறாங்க. அப்போ அதற்கு நேற்றை விட இன்று, இன்றை விட நாளை என்று முன் செல்வதை யாரும் தடுக்க முடியாது என்பது தான் அவருக்கு வந்திருக்கக்கூடிய அந்த கூட்டம், அந்த வெள்ளம் காட்டுது. இன்னும் சொல்லப்போனால் வாகனங்கள் நிறுத்துவது என்பதில் அங்கே வந்து பெரிய பிரச்சனையாக மாறிச்சு எங்கள் விக்கிரவாண்டியில். அதை வந்து அப்படியே இங்கே ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் வாகனங்கள் நிறுத்துவதற்காகவே ஒரு மொத்தம் 500 ஏக்கர் நிலத்தை எடுத்ததில் ஒரு 250 ஏக்கர் அதற்காகவே ஒதுக்கி எவ்வளோ வாகனம்னு கேட்டால் வாகன ஓட்டுநர்கள் சொல்கிறாங்க 70,000 வாகனங்கள் வந்திருக்குது அதெல்லாம் சொல்கிறாங்க. நமக்கே கொஞ்சம் அதிர்ச்சியாக இருக்கும் அளவுக்கு தான் அங்கேருந்து மதுரையிலேருந்து நமக்கு கிடைக்கிற செய்திகள் கொடுக்கு. அப்போ என்ன, எப்படி வாகனங்கள் எல்லாம் தடுத்து வந்தாங்கன்னா அதையும் மீறி கட்சி தலைமை, அவர்களுடைய வெற்றி கழகத்தினுடைய கட்சி தலைமையிலிருந்து உதவின மாதிரி எந்த செய்தியும் இல்லை, எந்த ஆதாரமும் இல்லை. தானாகவே எழுந்து அவர்கள் வந்து வாகனங்களையும் ஏற்பாடு செய்துவிட்டு இந்த முறை இளைஞர்கள் அதிகமாக வருவாங்க என்ற விஜயினுடைய நிலையில் கூடுதலாக நடுத்தர வயதுக்காரர்கள் நிறைய வந்தாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம்? அப்போ கூடுதலாகத்தானே அர்த்தம், தடுக்க முடியாது தானே, முன்ன போகிறாரு தானே பொருள். அதுலேயும் சொந்த வாகனம் வச்சுருக்கக்கூடியவங்க நிறைய பேர் வந்தாங்க, கொஞ்சம் வசதியானவங்க கூட வர்றாங்க. அப்போ என்னென்னா வசதியானவங்க எப்போவுமே வீணாக வந்து காசை போட்டு செலவு பண்ணிடக்கூடாது. ஒரு கட்சியில் போய் ஒரு பதவியை வாங்கி அதுக்கப்புறம் தேர்தல் என்பது செலவழிக்க வேண்டியிருக்கோம், எல்லாம் செலவழிச்சிடக்கூடாது. அது ஜெயிக்குமா பார்த்துட்டு தான் என்ன கட்டுவாங்க இல்லையா? அதுதான் வந்து எந்த ஒரு கிராமத்து சேவை சண்டைனாலும் சரி, நகரத்தில் உள்ள குதிரை ரேஸானாலும் சரி, அப்படி தான். அப்படி இப்போ வந்திருக்காங்க என்பதாக தெரியுது. அப்படி இருக்கும்பொழுது இதுதான் வருவதை நோக்கி, வரும் வெள்ளத்தை நோக்கி பார்க்கும் பொழுது உள்ள மதிப்பீடு தான். ஒரு ஸ்டாப்பபிள்ங்கிறாரா, என்ன நான் ஸ்டாப்பபிள்ங்கிற மீன் பண்ணுறார். அவர் சொல்வது வந்து தடுக்க முடியாது என்ற அளவுக்கு எங்களுடைய வெற்றி படிக்கட்டுகள் முன் செல்லும். அப்படி தடுக்க முடியாது அவரை தடுக்க எப்படி முடியும்? ஏன் முடியாது? அரசாங்கத்தினுடைய இத்தனை முயற்சிகளையும் தாண்டி அவரால் இதை வந்து செய்ய முடிஞ்சிருக்குது. இன்றைக்கு மாநாட்டை வெற்றிகரமானா அதற்கு வந்த மக்கள் திரளையும் வெற்றிகரமாக வந்திருக்கிறார்கள் என்பது வந்து மீண்டும் உறுதிப்பட்டுருச்சு. அப்படி இருக்கும் பொழுது தடுக்க முடியலை என்பது தானே உண்மை. இல்லை, இது மாநாட்டை தடுக்க முடியல, ஆட்சிக்கு வருவதை தடுக்க முடியாது. ஆட்சிக்கு வருவது என்பது வேறு, அதிகார படிக்கட்டுகளில் ஏறுவது என்பது வேறு. வேறுபட்ட சொல்லுங்க. அதாவது இவருக்கு வரக்கூடிய வாக்கு விழுக்காடுகள் என்ன கூடும் என்ற ஒரு உத்தரவாதத்தை தான் இந்த மாநாடு கொடுக்க முடியும். நீங்கள் கடந்த மாநாட்டுக்கு இந்த மாநாடு இருக்கும்போது வாக்கு சதவீதம் கூடுன்னு சொல்கிறீங்க, இதை பார்த்துட்டு நிச்சயமாக உறுதிப்பட்டு விட்டது. என்னன்னு சொன்னால், போன மாநாட்டு நேரத்தில் என்ன சொன்னாங்க, அவருக்கு வந்து 10 விழுக்காடுக்கு மேலே வருங்க அப்படின்னாங்க. அப்புறம் 12 விழுக்காடுன்னு சொல்லி ஆய்வு பண்ணினாங்கங்க ஆளும் கட்சியிலேருந்து பக்கத்தில் இருந்து அப்படின்னு வெளியே கசிஞ்சிச்சு, உண்மையாக பொய்யோ.
ஆனால் அதற்கு பிறகு அதையும் தாண்டி போகுதுங்க என்பது தான் இந்த நடுத்தர வர்க்கத்தைச் சேர்ந்தவர்களும் வராங்க, நடுத்தர வயதுக்காரர்களும் என்று நான் சொன்ன செய்தி. இதையெல்லாம் பார்க்கும் பொழுது என்ன, இப்போ மற்ற கட்சிகளிலிருந்து வர்றாங்களா முக்கிய பிரமுகர்கள்னால் சிலர் தான் வந்தாங்க இல்லையா? அதுக்கப்புறம் மேலும் வருவாங்களா, அதை தாண்டி கூட்டணியும் வருவாங்களா என்பதெல்லாம் இன்னமும் 6 மாதம் இருப்பதுனால என்ன, அது யூகத்துக்கு விட்டுறலாம், அல்லது நாளை தான் தெரியும் என்பதாக புரிந்து கொள்ளலாம். அது கஸ்ஸிங்லேயே இருக்கட்டும் அப்படின்னு விஜய் சொல்றாரு. யார் கூட்டணி அப்படிங்கிறத கஸ் பண்ணிட்டே இருங்க அப்படிங்கிறாரு. அது கடைசி வரைக்கும் கஸ்ஸிங் கேமாவே ஆயிருமா? இல்லை, அதாவது இதுதான் ஒரு சரியான தந்திரமாக தன் தொண்டர்களையும் இணங்க வைத்து தக்க வைத்து கொண்டு அவர்களையும் நம்பிக்கையை ஏற்படுத்தி கொண்டு பரந்துபட்ட மக்களுக்கும் வாக்காளர் பெருமக்களுக்கும் நம்பிக்கையை ஏற்படுத்தும் அளவுக்கு சொல்லும் வார்த்தைகள். உள்ளபடியே கூட்டணி என்பது என்ன, இன்னொரு கட்சியுடன் இவர்களுடைய தலைமை, வெற்றி கழகம் தலைமை பேசுவது அப்படின்னா இன்னொரு கட்சியும் தயாராக இருந்து பேசுவது, சரிதானா? அப்போ அப்படிப்பட்ட முயற்சிகள் இதுவரை எடுக்கப்பட்டதா, வெற்றி அடைந்ததா, வெற்றி அடையவில்லையா, நாளை எடுக்கப்படும் பொழுது வெற்றி அடையுமா, இத்தனை விஷயங்கள் அதில் நடந்திருக்கக்கூடிய காய் நகர்த்தல்கள் நடக்க இருக்குங்கிறீங்க? இல்லை, ஏற்கனவே நடந்ததில் வெற்றி கிடைக்காட்டாலும் கூட்டணிக்காக இப்போது நீங்கள் ஒரு கட்சி, நான் ஒரு கட்சி பேசுகிறோம்னு வைங்க, நமக்குள்ள பேச்சுவார்த்தை ஒரு நிறைவு பெறலைன்னு வைங்க. இப்போது புத்தினும் என்ன, ரஷ்யாவினுடைய அதிபர் புத்தினும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பும் சந்தித்து உக்ரைன் போரை நிறுத்துவதற்காக பேசுகிறாங்க, அலஸ்காவில் பேசுகிறாங்க, பாருங்கள் முடிஞ்சு போகும், இந்த பார் அந்த பார் உக்ரைன் போர் நினைப்போம் இப்படியெல்லாம் சொன்னாங்களா? ஆனால் என்ன நடந்தது? அந்த பேச்சு தோல்வி, வெற்றி அடையவில்லை என்று யாராவது வெளியே சொன்னாங்களா? இல்லையே, 2 பேருமே சொல்லலை. அதுதான் தந்திரம். அப்போ அடுத்த பேச்சுவார்த்தை உண்டு, அது ரஷ்யாவில் சொன்னாங்களா? அடுத்து ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு, உக்ரைன் இன்னமும் நேட்டோவில் சேரணும்னு எதிர்பார்க்காத, நேட்டோவில் சேர்த்தா வச்சுக்கோ பார்த்துக்கோ அப்படின்னு புதின் சொன்னதை ட்ரம்ப் ஒத்துக்கிட்டாருன்னு அர்த்தம். கீவ் நகரம் உனக்கு தான் நீ இன்னமும் சொல்லிக்கிட்டு இருக்காத சொன்னாரா ட்ரம்ப்? என்ன அர்த்தம்? இதெல்லாம் உள்ளே பேசி என் பக்கத்தில் உள்ள காய் நகரத்தில் நான் தோற்றுவிட்டேன் அப்படின்னு ட்ரம்ப் சொன்னாரா? இல்லையே, சொல்லலை. ஆனால் சொன்னார் இல்லையா? ஆமாம். அப்போ கூட்டணி என்பது இதுவரை பேச்சுவார்த்தை நடத்தினோம், அதில் நாங்கள் வெற்றி பெறவில்லை, ஆனாலும் மீண்டும் பேசுவோம் என்று சொன்னால் அது பகிரங்கமாக எல்லாத்தையும் சொல்லி புஷ்ஷுன்னு போயிடும் இல்லைங்களா? சரி, யாருடன் அவருடனா இவருடனா எல்லாம் பேசுவீங்க. அப்படி இல்லாமல் பாருங்கள் கெஸ்ஸிலேயே வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னால் அதுதான் இந்த திரைப்படத்தில் பாருங்கள் இதில் எப்படிலாம் வரப்போகுதுன்னு என்று சொல்லி பழக்கப்பட்டவர்கள் இருக்காங்கல்ல, அந்த பழக்கத்தில் இருந்து அவர் சொல்கிறாரு அப்படின்னு எடுத்துக்கணும். முக்கியமாக அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பேச்சோட தொடக்கத்தில் சிங்கம் சும்மாலாம் வராது, இறை தேடி வரும், வந்தால் இறை தேடி தான் தீரும் அப்படின்னு சொன்னது விஜய்க்கு எதிரான விமர்சனங்கள். அவர் களத்துக்கு வரதில்லை, போராட்டங்களுக்கு வரதில்லை, பணியூரில் வச்சு தான் எல்லாரையும் சந்திக்கிறாரு, எப்போ ஒரு நாள் தான் வெளியே வராரு அப்படிங்கிற விமர்சனத்துக்கு பதிலாக இருந்தது. அது மக்கள் ஏற்றுப்பாங்களா? இல்லை, மக்கள் எப்போவுமே நீங்கள் இந்த அறிவார்ந்த கூட்டம் உட்கார்ந்து விவாதித்து இது சரியா அது சரியா, இது நிறுவனமாக இருக்கிறதா இது இல்லையா என்ற அளவுக்கெல்லாம் மக்கள் பார்க்குறது இல்லைங்க. அவங்க உணர்ச்சிகள் மூலமாகவும் உளவியல் ரீதியாகவும் தான் விஷயங்களை பார்க்குறாங்க. நான் கூட சிறு வயதில் நினச்சேன், என்ன எல்லாருமே நம்ம மாதிரி கருத்தியல் ரீதியாக கொள்கை ரீதியாக விஷயங்களை உட்கொண்டு தானே வரணும், அப்போ அவர் வரல இவர் வர்றேன்னு சொல்லிட்டு வரல, அப்போ எல்லாம் தப்புன்ட்டாங்கன்னு. அப்புறம் கடந்த வயது கூட கூட அனுபவம் பெற எல்லோரும் உளவியல் ரீதியாக இருக்காங்க, யாரும் ஐடியாலஜிக்கலாக இல்லை. அப்போ உளவியல் ரீதியாகவும் சைக்கலாஜிக்கலாகவும் தான் மனிதர்கள் அப்பப்போது தீர்மானிக்கிறானே தவிர அவன் மாபெரும் கொள்கை முடிவுடன் ஒவ்வொரு கட்டத்தையும் ஸ்டெப் எடுத்து வச்செல்லாம் தீர்மானிக்கிறது இல்லை. இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்படித்தான் மக்கள், பரந்துபட்ட மக்கள் நீங்கள் பேசக்கூடிய மாபெரும் அறிவார்ந்த அரசியலெல்லாம் பேசுவதில்லை. மாறாக அவர்களுக்கு 2 வரியில் இதுதான் போதும். அப்போ அவர்களுக்கு என்ன வேணுமோ அதை மாற்றாக வரணும் விஜய் என்ற எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் இருக்குமானால், அல்லது இருப்பவர்கள் வேண்டாம் சரியில்லை என்று இருக்கும் பெரிய கட்சிகளை நினைப்பார்களானால், அந்த இடத்துல என்ன உங்கள் விஜய் வரேன்னா அப்படின்னு பாட்டு பாடுறாருல, அப்போ அதுதான் அவங்களுக்கு முதல் ரீச்.
அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன, அவர் வந்துடுவார். நீங்கள் நினைக்கிற மாதிரி எத்தனை பூத்துகள் தயார் செய்திருக்கிறீர்கள், எத்தனை பூத் ஏஜென்ட்கள் போட்டிருக்கிறீர்கள், எத்தனை பேர் வந்து ஒவ்வொரு தொகுதிகளை தேர்வு செய்திருக்கிறீர்கள், ஒவ்வொரு தொகுதியிலும் எவ்வளவு பேர் வந்து அங்கே போடுவாங்க இங்கே போடுவாங்க, இப்படிப்பட்ட கணிப்பெல்லாம் வந்து மக்கள் உட்காந்து பார்க்கறதில்ல அல்லது செய்கிறதில்ல. அது தேவையா இல்லையா? இன்றைக்கி தேவைப்படுது. ஆனால் அதை வந்து வெளியே சொல்லுவதா இல்லையா என்பது வேறு கதை. எல்லோருக்கும் தேவைப்படுங்க, எல்லோரும் கணிப்பாங்க, எல்லா கட்சி தலைமையும் அவர்கள் உட்கார்ந்து கணிக்கத்தான் செய்வாங்க. ஆனால் அதை எவ்வளோ தூரம் வெளியே சொல்வது, அதற்கு தகுந்தால் என்ன தந்திரங்கள் செய்வது என்பது தான் கட்சி தலைமைகளுக்கு தேவை. ஒரு கட்சி வந்து எங்களுக்கு எதிராக தான் எல்லாம் இருக்குது, பூரா ஆட்சிக்கு எதிராக தான் மனோபாவம் தான் மக்களுக்கு இருக்குது, அதனால் நாங்கள் வந்து ஜெயிக்கவே முடியாது, நாம் வந்து எப்படியும் இந்த முறை நம்ம ஆட்சியை கவுத்துருவாங்க என்று உட்கார்ந்து பேசினாங்கன்னா அது அப்படியே வெளியே சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. மாறா அப்போ என்ன தலைவரை செய்ய கவலைப்படாதீங்க, மக்களுக்கு காசை இறக்கிடுவோம், காசை கொடுத்து மக்களை அடிச்சிடலாம், அதுக்கு என்னப்பா தயாராக இருக்கா, தயாராக இருக்குமாம்மா என்று சொல்லியாச்சுனாலே போதும், அவர்கள் திருப்தி அடைஞ்சிடுவாங்க இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் இப்படி ஒவ்வொரு கணக்கு இருக்குது. அவர்களுக்குள் என்ன பேசுகிறார்கள், அவர்கள் வெளியே என்ன பேசுகிறார்கள் என்பதுதான் விஷயம். விஜய் பற்றி சொல்லுங்க, உள்ள என்ன பேசியிருப்பாரு, வெளியே என்ன பேசுறாரு? இல்லை, உள்ள என்ன பேசியிருப்பாருன்னு நம்ம வந்து யூகம் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. ஆனால் அவர் வெளியே பேசுவதற்குள் என்னெல்லாம் இருக்கிறதுன்னு வேணால் சொல்லலாம். நீங்கள் சொன்னீங்க இந்த பதிலையே இந்த பூத் கமிட்டிலாம் அமைச்சாச்சா, அங்கெல்லாம் ஆட்கள் இருக்காங்களா அப்படின்னு கேள்வி கேட்குறோம். அதுக்கான பதில் அவர்கிட்ட இருக்குமா? நிச்சயமாக அதுவும் உள்ள பேசத்தாருன்னு சொல்லி நிறைய வந்துச்சு. பூத் கமிட்டி மாநாடுகள்லாம் போட்டாருன்னு வந்துச்சு. ஆனாலும் அவர்கள் வந்து போதுமான அளவு சரியாக செய்யாததையெல்லாம் என்ன விமர்சித்தார்னு வந்துச்சு. இவருக்கும் வந்துச்சு. அதிமுகவில் எடப்பாடி சொன்னார்னு வந்துச்சு. என்ன சுத்தமாக பூத் கமிட்டியே அமைக்காமல் போய் சொன்னாங்க பாஜகன்னு வந்துச்சு இல்லையா? அதனால் செய்தி வெளியே வருவது என்பது ஒரு பக்கம் கசியுது. ஆனாலும் இத்தனை ஏற்பாடுகளும் தேவை என்றால் ஒரு அரசியல் கட்சி தலைமை அதை செய்யத்தான் செய்வார்கள். அதற்கான ஏற்பாடுகளும் என்ன திட்டமிடல்களும் கண்டிப்பாக அவங்கள்ட்ட இருக்கும். அந்த தைரியத்தில் தான் இந்த மாநாட்டில் என்ன புதிதாக அவர்கள், நீங்கள் கூட்டணிங்கிறீங்க, அடுத்து யார் கூட போகிறாருங்கிறீங்க, அவர் பேசும்போது சொல்கிறாரு பாஜகவை விமர்சிக்கிறார் இல்லையா, ஒன்றிய பாஜகவை. அவங்க வந்து தேவையில்லாமல் இங்கே என்ன பின்னால் பலமே இல்லைங்கிறதுனால உள்ள கட்சிகளை நீ வந்து அடிமைப்படுத்த பார்க்குற என்று சொல்கிறார். அப்போ விமர்சிக்கிறார். அதிமுக அப்படி தானே வரும். ஆமாம். அப்போ பாஜக அதிமுகவில் இருக்கிற பலவீனத்தை புரிந்து கொண்டு அதை வந்து தங்களுடைய அடிமையாக வைக்கிறது, இதெல்லாம் தமிழ்நாட்டில் நடக்காதுன்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் என்ன செய்கிறார்? இன்னொரு பக்கம் பின்னால் என்ன செய்திருக்காரு? அவர் பேசும்பொழுதே ஒரு பக்கம் அண்ணா கை காட்டுறாரு, எம்ஜிஆர் கை காட்டுறாரு. புதிய அறிமுகமாக இல்லையா? ஏன் அது? வெற்றி கழகத்துக்கு அண்ணாவும் எம்ஜிஆரும் புதிதாக வந்தால் அண்ணாவும் எம்ஜிஆரையும் தூக்கி பிடிக்கக்கூடிய கட்சியையோ கட்சியுடன் கூட்டணியோ அல்லது அந்த கட்சியின் தொண்டர்களை ஈர்ப்பதையோ, அந்த தொண்டர்கள்லாம் விரும்பி போயிருக்கான் பாஜகவோட சேர்ந்ததை சொல்கிறாரா? அப்போ என்ன அர்த்தம்? அவங்களையெல்லாம் வந்து இதுக்கு இதோ மாற்று வழி இருக்கிறது என்று அழைப்பதாக பொருள். அழைக்கிறாருங்கிறீங்க? அது அப்படி நேரடியாக அழைக்கிறதா தான் நாங்கள் விவாதமாயிறேன். நாங்கள் மறைமுகமாக சொல்லுவோம், அதற்கு பொருள் இதுதான். ஆனால் வருவாங்களா? இல்லை, நிறைய இடத்துல இளைஞர்களை பொறுத்தவரை அப்படி போவாங்க. வருவாங்களா இல்லையா என்பதுக்கு அதுக்கு தான் இதுக்கு முன்கூட்டியே வந்து எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணிட்டார், ஊர் ஊராக ரோட் ஷோன்னு ஆரம்பிச்சிட்டார். அதில் அவர் வந்து 1000க்கு மேலே கிலோமீட்டர் போயிட்டார் என்பதும், அதில் வந்து அவருக்கு எல்லா இடமும் கூட்டம் கூடுவது என்பதும், அந்த கூட்டத்தில் அவர் வந்து கேட்கக்கூடியதுக்கெல்லாம் பதில் சொல்கிறாங்க என்பதும். இப்போ என்ன பண்ணுறார் விஜய்? இவர் கேட்கக்கூடியதற்கு பதில் வாங்குறார். அவர் தமிழ்நாட்டை என்ன மீட்போம் என்பதற்கு தானே முழக்கம் வச்சார். இவரும் என்ன சொல்கிறாரு? மீட்போம் சொல்கிறாங்களா? என்ன அப்போ முழக்கத்தில் ஒன்று சேர்ந்துட்டாங்களா, அதனால் கூட்டணியாக சேர போகிறாங்களா என்று நான் வந்து என்ன சமன்படுத்த தயாரில்லை. இதெல்லாம் கவனிக்கணும்னு சொல்லுவார், வேற ஒன்றும் இல்லை. இது அவர் நேரடியாக திமுகவே கடுமையாக விமர்சிக்கிறாரு. முதலமைச்சர் ஸ்டாலினையும் கடுமையான விமர்சனங்கள், அங்கிள்னு கூப்பிட்டெல்லாம் விமர்சிக்கிறாரு. இது மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு போய் சேரும்? இது நல்ல முறையில் சேரும். ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் கடுமையாக விமர்சிச்சுட்டு இருக்காங்க. தலைமை குடும்பத்தையும் என்ன அவர்களுடைய செயல்பாடுகளும் தங்களுக்கு வந்து சரியாக வரல என்பதாக விமர்சிச்சுட்டு இருக்காங்க மக்களை, அவங்கள தொண்டர்களே. கீழே தொண்டர்களே திமுக தலைமையை நீங்கள் எப்பவுமே கலைஞர் இருக்கும் காலத்திலேயே திமுக தலைமையை திமுக தொண்டர்கள் விமர்சிப்பாங்க.
தேர்தலுக்கு 3 மாதம் முன்னால் இறங்கி வேலை செஞ்சால் அவங்கள மாரி செய்ய முடியாது. கடுமையாக இறங்கி திமுக வேலை செய்வாங்க. இது திமுக தொண்டர்கிட்ட உள்ள பர்டிகுலர் தன்மை. சரிங்களா? இப்போது அவர்களே விமர்சிச்சுட்டு இருக்காங்க. அதனால் என்ன அங்கிள், என்ன இப்படியெல்லாம் பண்ணுறீங்களே அங்கிள் அப்படின்னு சொல்லி போட்டு கிண்டல், அதாவது இங்கே வந்து தாக்கி பேசுவது என்பது மிகவும் கடுமையான உணர்ச்சி வசப்பட்ட வார்த்தைகளில், இப்போ சீமான் பேசுகிறார்ல அதுமாரி உணர்ச்சி வசப்பட்ட வார்த்தைகளில் தாக்கி பேசுவது என்பது ஒரு வகையான பரப்புரையில் எதிர்த்தரப்பை என வீழ்த்துவது. இன்னொன்று கேலியும் கிண்டலுமாக பேசுவதற்குல்ல, அது இன்னமும் அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்தும் அளவுக்கு உள்ள ஒரு ஆயுதம். அது முக்கியமான ஆயுதங்கிறீங்க? நிச்சயம் பெரிய ஆயுதம். எப்பொழுது சாதாரணமாக ஊடகவியலாளராகவோ கருத்துக்கள் சொல்வதிலோ விமர்சனம் நான்லாம் அதை தான் பயன்படுத்துவேன், வெளிப்படையாக சொல்கிறேன். அது நல்ல எடுபடுது. ஏன்னா நீங்கள் வந்து எந்த தலைமையையோ எந்த அரசியலையோ எந்த ஒரு இதையோ தாக்குறோமோ விமர்சிக்கிறோமோ அல்லது அவர்களுக்கு எதிரான கருத்தை கொண்டு போக விரும்புகிறோமோ, அவர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய மக்கள் தொகை இருக்குல்ல, அவர்களை எப்படி ஈர்ப்பது என்பது தான் போர் தந்திரம். இப்போ நீங்கள் முக்கியமாக சொன்னது என்னென்னா, திமுக தொண்டர்கள் 3 மாதம் வரைக்கும் திமுக தலைமை விமர்சிப்பாங்க, தேர்தல் வந்துட்டு அவங்க மாதிரி வேலை செய்ய மாட்டாங்க, பயங்கரமாக அவங்க வேலை செய்வாங்க. இப்போ நீங்கள் இப்போ சொல்கிறீங்க விஜய் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு பேசுறது ஒரு முக்கியமான ஆயுதங்கிறீங்க. ஆமாம். திமுக தொண்டர்கள் இப்போ விமர்சிச்சுட்டு இருக்காங்கன்னு, தேர்தலுக்கு 3 மாதம் ஆன உடனே திமுக கடுமையாக வேலை செய்ய ஆரம்பிப்பாங்களா? இல்லை அப்படி பொதுவான தொண்டர்கள் இந்த முறை அவர்கள் சொல்லுவது என்பது என்ன நம்பிக்கை இழந்தோ அல்லது வெறுப்பிலோ கோபத்திலோ என்ன எதிர்த்தே சொல்கிறார்கள். எதை தலைமையில் இருந்து பணத்தை கொடுத்து சரி பண்ணிடுவோம் என்று எதிர்பார்ப்பதை கூட முடியாது என்று அந்த தொண்டர்களே சொல்கிறாங்க. இதெல்லாம் இப்பொழுது உள்ள மதிப்பீடு. நாளை அதே தொண்டர் அதே மதிப்பீடு வச்சிருப்பாருன்னு நான் சொல்லவே இல்லை. ஆனால் விஜய் செய்யக்கூடிய அந்த கேலியும் கிண்டலுமான தாக்குதல் என்பது மக்கள்கிட்ட சரியாக போய் எட்டிடும். ஏன்னு கேட்டால் மக்கள் எல்லோரும் நீங்கள் ஒருத்தர் வந்து ரொம்ப வேகமாக தாக்கி பேசுகிற மாதிரி ஆளுங்கட்சியோ அதிகாரத்தில் உள்ளவர்களோ தாக்கி பேச மாட்டாங்க. மக்கள் கவனமாக இருப்பாங்க. ஏன்னா காவல்துறை என்ற ஒரு மாபெரும் என்ன ஒரு படையை வச்சுக்கிட்டு மக்களை மிரட்டிக்கிட்டே இருப்பாங்க, எந்த அதிகாரத்தில் இருந்தாலும் யார் வந்தாலும். அப்போ மக்கள் வந்து அதிகாரம் என்பொழுது பயப்படுறான். கலெக்டருக்கு பயப்படுறான், தாசில்தாருக்கு பயப்படுறான், என்ன விஏஓக்கு கிராம நிர்வாக அலுவலருக்கு உட்பட பயப்படுறான் இல்லையா? காவல்துறையில் மேலே டிஜிபியில் தொடங்கி கீழே அதிகாரிகளிலிருந்து கீழே கான்ஸ்டபிள் வர பயப்படுறான். மக்கள் வந்து முதலாளிகளை கண்டும் பயப்பட வேண்டியிருக்கு, பண்ணையாளர்களை கண்டும் பயப்பட வேண்டியிருக்கு, கட்சிக்காரனை கண்டும் பயப்பட வேண்டியிருக்கு. அரசியல் அதிகாரத்தில் உள்ளவர்களை கண்டால், இந்த அரசு நிறுவனம் அதிகாரத்தில் உள்ள அதிகாரிகளை கண்டால் அதிகமாக பயப்படுறான். இப்படி பயப்படுற மக்களுக்கு எந்த வகையில் தங்களுடைய வெறுப்புகளையோ விருப்பம் இன்மையையோ தங்களுடைய எதிர்ப்பையோ என்ன ஒரு அனுபவிக்க முடியும்னா கேலி கிண்டல் என்ற பாணி. அப்போ தாக்கி நீங்கள் எதிர்பார்க்கிற மாதிரி மக்கள் பேச மாட்டான். மாறா கேலி கிண்டல்னு சொன்னால் அவனும் அதை வந்து திருப்பி பேசுவான், அவனுக்கும் கேலியும் கிண்டலுமா இருக்கும். அப்பான்னு சொன்னார் முதலமைச்சர், அதை கேலி பண்ணி கிண்டல் பண்ணி சமூக வலைத்தளத்துலாம் எழுதுவாங்க. இப்போ இவர் வந்து என்ன அங்கிள் அப்படின்னு கிண்டல் பண்ணுறாரு அப்படின்னா அதை பேச ஆரம்பிச்சிடுவான், தேநீர் கடையில் உட்பட. மக்களுக்கு அது பெரிய கஷ்டமான விஷயம் இல்லை. இப்படி சொன்னார்னு சொல்லி இப்படி சிரிப்பான். ஸோ அவன் அந்த சிரிப்பின் மூலமாக அவன் எதிர்ப்பை பதிவு செய்கிறான். இப்படி ஓட்டு போடுவானா விஜய்க்கு? அதாங்க, எதிர்த்தரப்பில் யார் வெற்றி பெறுவார்கள் தங்கள் தொகுதியில் என்று அவன் ஒரு கணிப்பை கடைசி நாள் வரை பார்த்து விட்டு ஓட்டு போடுவான். ஆனால் அப்படின்னா ஒரு ஏற்கனவே ஒரு 4 முனை போட்டி மாதிரி தெரியுது. திமுக, அண்ணா திமுக, நாம் தமிழர், விஜயும் போட்டி போட்டார்னா நீங்கள் சொல்கிற இந்த மதிப்பீடு செயல்படுமா? யார்? திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை அவர்கள் ஒரு கூட்டணின்னு வச்சுருக்காங்க. அந்த கூட்டணி அசையாமல் இருக்கிறது, வலுவாக இருக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் கூட்டணிக்கு வருவார்கள். இன்று கூட வந்து பாமகவையும் தேமுதிகவும் அநேகமாக கூப்பிட்டு பேசியாச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கூட்டணிக்கு எண்ணிக்கை வந்து 13 வரை கூடும் என்று பெருமையாக சொல்கிறாங்க. இந்த எண்ணிக்கை அதிகமாக கூடினால் அதற்கு தான் வெற்றி பெறும், அவற்றை வாக்களிக்க வேண்டும், ஜெயிக்கிற சேவல் ஏன் சேவல், வெற்றி பெறவனுக்கு தான் வாக்களிக்கணும்னு மக்கள் ஒரு சாரார் இருக்காங்க. அதே சமயம் எடப்பாடி பழனிசாமி வந்து மாபெரும் கட்சி நம்முடன் வருகிறது அப்படின்னாரு. அப்படி அதனால் அந்த கூட்டணி இன்னும் வெளிப்படுத்தலை. விஜயும் கூட கூட்டணி யார் வருவார் என்பதை கெஸ்ஸுக்கு விட்டுறேன்னு சொல்கிறாரு, வெளிப்படுத்தலை. மாறா அண்ணாவையும் எம்ஜிஆரையும் போட்டுக்கிட்டாரு இல்லையா? அப்போ இது தான் அதுவா என்று யாரும் கேட்கல. எதுவா? கூட்டணி
உருவாகும். அது வந்து கெஸ்ஸுக்கு விட்டுறேன்னு சொல்வதற்கு இப்போ என்ன அண்ணாவையும் எம்ஜிஆரையும் கொண்டு வந்து கொள்கை தலைவர்கள் 4-5 பேரை காமிச்சார, அவர்கள் தவிர கூட 2 முகங்களை கொண்டு வந்துட்டாரா? இதான கூட்டணி 67-77 சொல்ல இதான கூட்டணி. அதாவது அதுதான் 67 என்பது அண்ணா வந்தது, அண்ணா கையை காட்டுறாரு பின்னால் படத்தில். 77 என்பது எம்ஜிஆர் அதேமாரி வந்தது, கையை காட்டுறாரு இல்லையா? அப்போ இடையில இவர் வந்து நிற்கிறார் விஜய். அப்போ அவருடைய ஒவ்வொரு படத்துலையும் ஒவ்வொன்றும் வந்து திட்டமிட்டு செய்யப்படுதுங்க, சும்மாச்சும் இல்லை. என்ன நம்ம அவர் துணை பொதுச் செயலாளர் சொன்னார் வெற்றி கழகத்தில், நிர்மல்குமார், பொது தலைவர்கள் அவங்கள போடுறது தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி போட்டோம் அப்படின்னு. அப்படித்தானே அது இருக்க வாய்ப்பு இல்லை. அப்போ அதுக்கு ஏதோ ஒரு அரசியல் இருக்குது இல்லையா? அண்ணா திமுகவை கவர்கின்ற அரசியலா, அண்ணா திமுகவையே கவர்கின்ற அரசியலா, அண்ணா திமுக தொண்டர்களை கவர்றது என்பது வந்து பாஜக பாணி தானே இல்லையா? அதைத்தானே இவர் விமர்சிக்கிறாரு. அப்போ கூட்டணியாக போக போகிறாங்களா அப்படின்னு கேட்டால் அவர் இப்படி அவங்க அங்கே இருக்காங்களே எப்படி, அப்போ அங்கே இருப்பதை விமர்சிக்கிறார், பொருந்தா கூட்டணிங்கிறார். அப்போது அதிமுக தன்னுடன் வந்தால் பொருந்திய கூட்டணின்னு சொல்கிறாரா மறைமுகமா? தெரியாது. இது வந்து விவாதத்துக்கு விடணும். ஆனால் 2 பேரையும் கொண்டாந்து வச்சாச்சு. இல்லை நம்ம வேணால் இடையில சொல்லலாம், ஏதாவது ஊடகத்தில் கிளப்பி விட்டு சொல்லுவாங்க, கண்டிப்பாக சொல்லுவாங்க ஓபிஎஸ்ஸை தான் சொல்கிறாரு. ஓபிஎஸ்ஸுக்கு என்ன அளவுக்கு பின்னால் வாக்கு வங்கி இருந்தது அதுவும் இருக்கிறதா? எடப்பாடி தலைமையிலான கட்சிக்கு வாக்கு வங்கி எப்படி இருக்கிறது என்பது தெரியாமல் புரியாமல் மதிப்பீடு செய்யாமல் இருப்பவர் அல்ல விஜய். அதனால் அவர் எதை சொன்னார் என்பதை புரிஞ்சவங்களுக்கு புரியும். ஏன்னா தீப்புரி ஆர்மோன் மேடையில் சொல்கிற மாதிரி புரிகிறவனுக்கு புரியும், புரியாதவன் போ அப்படிம்பாரு. அந்த மாதிரி தான் இதை வந்து புரிந்து கொள்ளணும். சார், இந்த நிகழ்ச்சியிலும் கருதி குறிப்பிட்ட டிஎஸ்எஸ் மணி மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. 35 ஆண்டுகளாக பல டாக்டர்களை உருவாக்கிய பிரகாஷ் இன்ஸ்டிடியூட்டின் நீட் ரிப்பீட்டர்ஸ் கோர்ஸ், டே ஸ்காலர்ஸ் மற்றும் ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம். உங்கள் வெற்றியை உறுதி செய்யுங்கள்.